இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த நாளிலே ஒரு தனி மனிதனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து அதை எப்படி நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். தனி மனிதர்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் பேசி வாக்குத்தத்தங்களை தருவதுண்டு. தனி மனிதனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே நிறைய இருக்கிறது. நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது ஆபிரகாமின் வாழ்க்கையை பற்றி. அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று வேதத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தனியாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கென்று பிரத்யேகமாக கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தருவதுண்டு. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே நிறைவேற்றுவார். ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனுடைய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்திலே அவர் வசித்து வந்த பொழுது கர்த்தர் திடீரென்று அவரோடு ஒரு நாள் பேசுகிறார். நீ இந்த ஊரை விட்டு புறப்பட்டு போ. அப்பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயது என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். அது வரைக்கும் அவருக்கு பிள்ளை இல்லாதிருந்தது என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். அவரோடு கூட அவருடைய சகோதரனின் மகனாகிய லோத்துவும் புறப்பட்டு போனார். 2 பேரும் சேர்ந்து போய் அவர்கள் இன்னொரு ஊரிலே அவர்கள் வசிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. ஆபிரகாம் அதை அழகாக தீர்த்து வைத்ததை நாம் அறிவோம். நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் என்று சொல்லி சமாதானமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வருகிறார். இந்த காரியம் நடந்த பின்பு திரும்பவும் கர்த்தர் ஆபிரகாமிடம் பேசுகிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி. அதன் பிறகு லோத்துவை சோதோம் கொமோரா மற்ற சில ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ணினதிலே லோத்துவையும் சேர்த்து பிடித்து கொண்டு போகிறார்கள். அது ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் மகனுக்காக யுத்தம் பண்ணி ஜெயித்து லோத்துவை விடுவித்து கொண்டு வருகிறார். தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் அவன் பாடு என்று அவர் இருக்காமல் ஒரு அன்பு காட்டி உதவி செய்த பொழுது கர்த்தர் திரும்பவும் ஆபிரகாமோடு பேசுகிறார். நீ வானத்தை பார், நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் கர்ப்ப பிறப்பாய் பண்ணி. ஆபிரகாமுக்கு அப்பொழுது நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் குறைந்து விட்டது. ஆபிரகாம் ஆண்டவரிடம் சொல்லுகிறார், ஆண்டவரே, இஸ்மவேல் எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறார், எலியேசர் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், இல்லை, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உன் சுதந்திரவாளியாவான், நீ நட்சத்திரங்களை பார் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். நட்சத்திரங்களை பார்த்த பொழுதெல்லாம் ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கும். அதன் பிறகும் அவர் காத்திருக்க வேண்டியது இருந்தது. இதற்கிடையிலே இஸ்மவேல் பிறக்கிறார். அதன் பிறகு ஒரு 14 வருடங்கள் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். அந்த 14 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனைவியாகிய சாராள் ஒரு உற்பவ கால திட்டத்திலே ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாள் என்று சொல்லி. அப்படியே ஈசாக்கு பிறந்தார். ஆபிரகாமின் வாழ்க்கை சந்தோஷமாக மாறினது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற ஒரு ஜீவ காலம், ஒரு லைஃப் டைம் ஆனது. அந்த ஜீவ நாட்கள், அந்த நாட்களில் எல்லாம் அவர் பரதேசியாக, அந்நியரும் பரதேசிகளும் என்று சொல்லி அறிக்கையிட்டு அவர்கள் அலைந்து திரிந்தார்கள்.
கைவேலை அல்லாத ஒரு தேசத்தை நம்பி கர்த்தருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் எபிரேயரிலே பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவது அப்படித்தான். கர்த்தர் நமக்கு வாக்கு தருவது, வாக்குத்தத்தம் பண்ணுவது உலக நன்மைகளுக்காகவே. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய எதிர்பார்ப்பது இந்த உலகம் நமக்கு சதமல்ல என்று சொல்லுகிற ஒரு போக்கோடு, ஒரு உணர்வோடு, இந்த உலகத்திற்கு நாம் அந்நியரும் பரதேசிகளும் என்று சொல்லுகிற ஒரு உணர்வோடு வரப்போகிறதை நாடி தேடும்படி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களே அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அது உங்களுக்கு இன்னும் கிடைத்த பாடில்லை. இந்த உலகத்திலே நீங்கள் பாடுபட்டு நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் உண்டு. ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் சஞ்சரித்து திரிந்த அந்த நாட்களிலே, இந்த உலகத்திலே அலைந்து திரிந்த நாட்களிலே அவர்கள் கண்டு கொண்டது அவர்களுடைய தேசம் இந்த உலகம் அல்ல, வரப்போகிறதைத்தான் நாம் நாடி போகிறோம் என்று சொல்லி. அதே போல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் தந்திருக்கிறார் என்றால் நீங்கள் அதை தாராளமாக விசுவாசிக்கலாம். கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும்படிக்கு அவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் அவருக்கு பின் செல்லலாம். ஒருவேளை கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற ரொம்ப நாட்கள் ஆகலாம். நீங்கள் காத்திருந்து சோர்ந்து போகலாம். இனி கிடைக்குமா, இனி அது நடக்குமா என்று சொல்லி கூட உங்களுடைய மனதிலே சோர்வுகள் வந்திருக்கலாம். ஆனால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் நிறைவேற்றவே அவர் செய்வார். இந்த தாமதம் எல்லாம் உங்களை சோர்வடைய பண்ணும்படியாக அல்ல. இந்த தாமதம் எல்லாம் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் மறுக்கப்பட்டது என்று அல்ல. கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பதில்லை. அவர் உங்களுக்காக நல்லதை, நல்ல ரசத்தை கடைசி வரைக்கும் அவர் வைத்திருக்கிறார். முடிவிலே அது விளங்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் பக்கம் சாய்ந்து உங்கள் ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் தந்து உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் வாக்கு தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர் என்று நாங்கள் பூரணமாக விசுவாசிக்கிறோம். ஏசப்பா, இந்த செய்தியை கேட்டு கர்த்தர் தந்த வாக்கு தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே, என்னுடைய இருதயம் சோர்ந்து போகிறதே என்று ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து எழும்புவார்கள் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லி உடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்கள் பொறுமையை நாங்கள் இழந்து விடாதபடி இன்னும் மீது நம்பிக்கையா இருக்க, இன்னும் உடைய வழிகளிலே உற்சாகம் கொள்ள எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். நீர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரங்கள்ல தாழ்த்தி தருகிறோம். சகல துதியும் கனம் மகிமை உம்முடையது. இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.